இந்த 2026 தேர்தல்களில் தோல்விகள் கடந்த ஆட்சியாளர்கள், அதாவது இரு பெரும் கட்சிகள் தோல்விகளை ஏன் சந்தித்தாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 போட்டிருக்கேன், இது பார்ட் 2. இதில் முக்கியமாக அரசு ஊழியர்களும் அந்த அரசு ஊழியர்கள் சார்ந்த நிர்வாகத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அவர்கள் என்ன மாதிரி மனோநிலைகளை இந்த 2026 தேர்தலில் சந்தித்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக நம்ம பார்த்துடலாம். இப்போது 2026 தேர்தலுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் கொஞ்சம் காலம் இருந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி தான் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி இருந்தது. இப்போ அந்த 4 ஆண்டுகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு என்ன நடந்ததுன்னு. இப்போ அரசு ஊழியர்களுக்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் அடிப்படையில் பழைய ஓய்வூதியம் அப்படின்றது அவங்களுடைய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதை அவங்க தொடர்ந்து முன்வைத்து ஜாக்டோ ஜியோ இன்னும் பிற அமைப்புகள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு தீர்வு கிடைக்கல. இது சம்பந்தமாக ஊதிய முரண்கள் இருக்குது. அவங்களுக்குள்ள ஆசிரியர்களில், இடைநிலை ஆசிரியர்களுக்குள்ள ஊதிய முரண்கள் இருக்குது. அப்புறமா பணி உயர்வு சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது, முறையாக நிரப்பப்படாமல் இருக்குது. இப்படியெல்லாம் அதே மாதிரி பணி மாறுதல்கள் முறையான முறையில் ஜெயலலிதா காலகட்டங்களில் ஒற்றை சாளர முறையில் வெளிப்படையான பணி மாறுதல்களுக்கெல்லாம் அவங்க பல முன்னெடுப்புகளை நடத்தியிருந்தாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் பணிமாறுதல் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முறைகள் அவங்க வெளிப்படைத்தன்மையோட பணம் இல்லாமல் அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அதிமுக ஆட்சியில் அந்த வெளிப்படைத்தன்மை போச்சு. அதை செய்யவே இல்லை. அவங்க யார் வேணாலும் பணம் இருக்கிறவங்க பணிமாறுதல்களை பெறக்கூடிய சூழல் உருவாச்சு. அதனுடைய உச்சகட்டமாக தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வேணும், ஒரு ஆசிரியராகவோ இல்லை ஒரு வருவாய்த்துறையிலையோ இல்லை ஒரு பத்திரப்பதிவுத்துறையிலையோ ஒரு மின்சார வாரியத்துறையிலையோ எதுலேயோ ஒன்றில் போய் ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையோ நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு வேலை உங்கள் அருகாமையில் வேணும்னா நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு அரசியல் லிங்க் இருந்ததுன்னா நீங்கள் போய் அதை சொல்லி இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அங்கே ஏற்கனவே ஒருத்தர் பணியில் இருப்பார் தானே, அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் பணத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவரை தூக்கிட்டு உங்களை போட்டுருவாங்க. திரும்பவும் உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அவர் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உங்களை அதே இடத்துல நிறுத்திடுவோம், அவரை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் மாற்றிடுவோன்னு சொல்லி இது எல்லா துறையிலையும் தலை விரிச்சாடிச்சு. அந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள்